Good morning, my dear children. How are you all? I hope you are all good. Welcome back to Class 1 Math Online Video Session. We have learned subtraction concept in our previous videos. Today, we are going to learn a new concept. Let us learn that concept with few examples. See the example. Children, what can you see here? Kitten. Kitten means baby of cat. How many set of kittens you can see here? Yes, 2 set. அதாவது 2 set of kittens இங்க இருக்கு. ஒவ்வொரு செட்லையும் எத்தனை kittens இருக்கு children? Yes, 2. So 2, 2. Now we are going to find total number of kittens. இப்போ எவ்வளோ kittens இருக்குன்னு டோட்டலாக பார்க்குறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் children? Yes, plus symbol. That means addition. Children, total கண்டுபிடிக்கணும்னா add பண்ணணும். If we add 2 and 2, how much will get? Yes, 4. So totally 4 kittens are here. Children, you know this simple single digit number addition clearly. இதோட இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸை ஆட் பண்ணால் எப்படி ஆட் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஆல்ரெடி இருக்கிற 2 set of kittensோட again 2 more sets are going to join here. How many sets of kitten you can see here now children? 4 sets of kittens. 4 sets of kittens இங்கே இருக்கு. ஒவ்வொரு செட்லையும் எத்தனை kittens குட்டீஸ் இருக்கு? எஸ் 2. அப்போ நம்ம ஆட் பண்ணலாமா டோட்டலை? 2 plus 2 plus 2 plus 2. குட்டீஸ், ப்ரீவியஸ் சம்மில் 2 2s தான் ஆட் பண்ணோம். பட் இங்கே 4 2s ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி சேம் நம்பரை திரும்ப திரும்ப ஆட் பண்ணுறதுக்கு பேர் என்ன தெரியுமா குட்டீஸ்? அதுக்கு பேர் ரிப்பீட்டட் அடிஷன். அதாவது ஒரே நம்பரை திரும்ப திரும்ப ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிப்பீட்டட் அடிஷன். If we add the same number again and again, it's called as repeated addition. Children, now we are going to find the answer for this repeated addition sentence. If we add this 4 2s, what will we get children? Yes, 8. Children, இந்த addition sentenceக்கான ஆன்சரை நம்பர்ஸை மைண்ட் மெத்தடில் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம், இல்லை பிக்சர்ஸை கவுண்ட் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். Shall we see one more example for this repeated addition concept children? இந்த repeated addition conceptக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா குட்டீஸ்? What can you see here children? Yes, roses. Now count the sets. 1, 2, 3, 4, 5. There are 5 sets of roses. Children, 5 set of roses இருக்கு. ஒவ்வொரு செட்லையும் எத்தனை ரோசஸ் இருக்குது? எஸ், 3 ரோசஸ் இருக்குது. ஈச் செட் ஹேஸ் 3 ரோசஸ். சில்ட்ரன், எல்லா செட்லையுமே ஈக்குவலாக 3 ரோசஸ் இருக்குது. அப்போ இதுக்கான ரிப்பீட்டட் அடிஷன் சென்டென்ஸ் ரைட் பண்ணலாமா குட்டீஸ்? எஸ், 3 + 3 + 3 + 3 + 3. சில்ட்ரன், இங்கே 3ங்கிற சிங்கிள் நம்பரை தான் அகெயின் அண்ட் அகெயின் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த சென்டென்ஸ் ரிப்பீட்டட் அடிஷன் சென்டென்ஸ். ஸோ ஒரே நம்பரை திரும்ப திரும்ப ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிப்பீட்டட் அடிஷன். நவ் லெட் அஸ் ஃபைண்ட் தி ஆன்சர் ஃபார் திஸ் ரிப்பீட்டட் அடிஷன் சென்டென்ஸ். We can do it in 2 ways. One is we can count these pictures. Another one we can add these numbers by mind method. சில்ட்ரன், 2 வேல நம்ம ஆட் பண்ணலாம். ஒன்று பிக்சரை கவுண்ட் பண்ணி ஆட் பண்ணலாம், இல்லைனா நம்பர்ஸை மைண்ட் மெத்தடில் ஆட் பண்ணலாம். ஐ எம் கோயிங் டு கவுண்ட் தி பிக்சர்ஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. If we add this 5 set of roses, we'll get the answer is 15. Children, இந்த மாதிரி நம்பர்ஸை ரிப்பீட்டடாக ஆட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? இல்லை இல்லையா?
ஸ்மால் நம்பர்ஸாக இருந்தால் நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். இதுவே இன்னும் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறப்ப உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அப்படி தானே? ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் அடிஷன் சென்டென்ஸை ஈஸியாக ஆட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன மெத்தட்னு பார்க்கலாமா குட்டீஸ்? எஸ், லெட் அஸ் see that. 1, 2, 3, come on! Multiplication, that means பெருக்கல். ஸோ இந்த மல்டிப்ளிகேஷனுங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ரிப்பீட்டட் அடிஷனை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஷால் வி see that children? ப்ரீவியஸில் பார்த்த சேம் எக்ஸாம்பிளை இந்த மல்டிப்ளிகேஷன் கான்செப்டை யூஸ் பண்ணி பார்க்கலாமா சில்ட்ரன்? ப்ரீவியஸில் நம்ம பார்த்த சம்மோட ரிப்பீட்டட் அடிஷன் ஆன்சரை ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் எப்படி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இங்கே எத்தனை 3's இருக்குது சில்ட்ரன்? 1, 2, 3, 4, 5. ஸோ ரைட் 5. 5 டைம்ஸ் எந்த நம்பர் குட்டீஸ் வந்திருக்கு? 3. ஸோ 5 டைம்ஸ் 3 இஸ், ஆல்ரெடி நம்ம ரிப்பீட்டட் அடிஷனோட ஆன்சரை ஃபைண்ட் பண்ணிட்டோம், 15. ஸோ 5 டைம்ஸ் 3 இஸ் 15. 5 டைம்ஸ் 3ங்கிற இந்த சென்டென்ஸை இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் சென்டென்ஸாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட், let us write 5. It mentioned number of times. And which number came 5 times, cuties? 3. So let us write 3. In between 5 and 3, now we are going to mention one new symbol. It look like small x. Actually, it's called as into. This is the symbol for multiplication. Children, ஸ்மால் எக்ஸ் மாதிரி இருக்கிற இந்த சிம்பிளுக்கு பேர் இன்ட்டு. இதுதான் மல்டிப்ளிகேஷனோட சிம்பிள். எப்படி நம்ம அடிஷனுக்கு ப்ளஸ் சிம்பிளும் சப்ட்ராக்ஷனுக்கு மைனஸ் சிம்பிளும் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனோட சிம்பிள் இன்ட்டு. லெட் us see how to read this multiplication sentence. 5 into 3 equal to, ஆல்ரெடி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, 15. அதான் இங்கேயும் ஆன்சர். ஸோ 5 into 3 equal to 15. இன்னொரு மெத்தடில் இதை எப்படி ரீட் பண்ணலான்னா 5 3s are 15. சில்ட்ரன், ரிப்பீட்டடாக ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் அதுக்கு நீங்கள் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸை மெமரி பண்ணணும். அதை மேம் நெக்ஸ்ட் வீடியோஸில் டீச் பண்ணுவேன். லெட் us see one more example for this concept. You can see here some groups of balls. Children, first count the number of groups. 1, 2, 3, 4, 5, 6. There are 6 groups of balls here. Each group has 4 balls. So, first we are going to write the repeated addition sentence. 4 plus 4 plus 4 plus 4 plus 4 plus 4. Children, this is called repeated addition sentence. அதாவது சேம் நம்பரை திரும்ப திரும்ப ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் repeated addition. Now we are going to find the answer for this repeated addition sentence. Children, we can find the answer in 2 ways. One is we can count the pictures. Otherwise, we can add the numbers using mind method. Children, numbers mind methodல ஆட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால மேம் இப்போ பிக்சர்ஸை கவுண்ட் பண்ண போகிறேன். Let us count. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24. Children, there are 24 balls in the 6 groups. Children, இந்த மாதிரி பிக்சர்ஸை கவுண்ட் பண்ணுறதோ நம்பர்ஸை திரும்ப திரும்ப மைண்ட் மெத்தடில் ஆட் பண்ணுறதோ ஈஸியாக இருக்கா? இல்லை இல்லையா? அப்போ இதை ஈஸியாக மாற்றுறதுக்கு மேம் என்ன மெத்தட் சொன்னேன்? எஸ், மல்டிப்ளிகேஷன். ஷால் வி அப்ளை தட்? ஃபர்ஸ்ட் 4 எத்தனை டைம்ஸ் வந்திருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம்.
1, 2, 3, 4, 5, 6. So 6 times 4. Children, already நம்ம repeated addition sentence ஓட answer find பண்ணிட்டோம். So same answer தான் இங்கேயும் mention பண்ணணும். So 6 times 4 is 24. Now we are going to change this as a multiplication fact. இப்போ நம்ம இந்த sentence multiplication sentence change பண்ணலாம். First write number of times 4. 6 times. 6 times எந்த நம்பர் வந்திருக்கு குட்டீஸ்? 4. So 6க்கும் 4க்கும் in between நம்ம போட போற symbol into. This is the symbol for multiplication. Repeated additionல நம்ம find பண்ண same answer தான் இந்த multiplication sentenceக்கும் வரும். So 6 into 4 equal to 24. இதை இன்னொரு வேளை read பண்ணலாம். அதாவது 6 4s are 24. Children, ரிப்பீட்டடாக ஆட் பண்ணுறதை விட மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் பண்ணலாம். பட் அதுக்கு நம்ம கண்டிப்பாக டேபிள்ஸை மெமரி பண்ணி தான் ஆகணும். சில்ட்ரன், மேம் நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து கொடுக்க போகிற டேபிள்ஸை ரெகுலராக நீங்கள் வீட்டில் லேர்ன் பண்ணி தான் ஆகணும். குட்டீஸ், ஐ திங்க் ரிப்பீட்டட் அடிஷனில் நீங்கள் கிளியராக இருக்கீங்க, அப்படி தானே குட்டீஸ்? ஸோ இதுக்கான ப்ராக்டிஸ் சம், அதாவது எக்ஸசைஸ் சம்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் இன்னும் கிளியர் ஆயிடுவீங்க. சில்ட்ரன், புக் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்டிப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். Multiplication, that means பெருக்கல். Let us see how to read this. M-U-L-T-I multi, P-L-I pli, C-A ka, T-I-O-N shan, multiplication. Next, let us learn the meaning for multiplication. Multiplication means repeated addition. Children, what is the meaning for multiplication? Yes, repeated addition. So, multiplication means repeated addition. Symbol for multiplication is into. It can be spelled as I-N-T-O, into. Children, what is the symbol for multiplication? Yes, into. It can be spelled as I-N-T-O, into. It looks like small x. Okay, children, let us do some book exercise in this multiplication concept. Children, take a math book. In that, see the multiplication concept. Take page number 163. In that, see the example sums. Here, there are 4 students. Alka, Harjit, Mira and Jose. They have some pair of shoes. ஒவ்வொருத்தர்கிட்டையும் எவ்வளோ ஷூஸ் இருக்குங்கிறத ரிப்பீட்டட் அடிஷன் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அல்கா கிட்ட 2 + 2 அதாவது 4 ஷூஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. சேம் வேலை மற்ற 3 மெம்பர்ஸ் கிட்டையும் எவ்வளோ இருக்குங்கிறத ரிப்பீட்டட் அடிஷன் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணுங்க சில்ட்ரன். See the exercise 1 in the same page. Write the addition facts for each. See the A sum. Here they have given some groups of ice creams. First, count the number of groups. 1, 2, 3, 4, 5. There are 5 groups here. Each group has 2 ice creams. இங்க இருக்கிற 5 groupsல ஒவ்வொரு groupsலயும் 2 ice creams இருக்கு. So அதுக்கான repeated addition sentence கொடுத்திருக்காங்க. 2 plus 2 plus 2 plus 2 plus 2. Let us find the answer for this repeated addition sentence by counting pictures. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10.
there are 10 ice creams. So the answer for this repeated addition sentence is 10. So mention 10 in this box. Children, same way find the answer for remaining sums in this page. Next, turn the page number 164. In that, see the example sum. இங்க 4 groups of umbrellas கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு குரூப்லயும் 2 umbrellas இருக்கு. So, the repeated additionல find பண்ணி 8ங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. Next, அது sentence change பண்ணி 4 groups of 2 equal to 8. The same thing, 4 times 2 is 8. So, இதவே multiplicationல change பண்ணி 4 into 2 equal to 8ன்னு find பண்ணிருக்காங்க. So, in the same example use பண்ணி exerciseல first sum ma'am teach பண்றேன். See the exercise 2. Write the addition and multiplication facts. See the A sum. Here they have given 2 groups of bells. Each group has 3 bells. So, the repeated addition sentence is 3 plus 3. Let us count the bells. 1, 2, 3, 4, 5, 6. So, there are 6 bells totally. So, the answer for 3 plus 3 equal to 6. Children, இங்க bells 3 2 groups இருக்கு இல்லையா? So, அதனால அடுத்த sentence 2 groups of 3 is. இங்கேயும் same answer 6 தான் mention பண்ணணும். So, இங்க 3 வந்து 2 times வந்திருக்கு. அப்படிதானே? So, 2 times 3 is same answer 6. So, இதையே multiplication sentence change பண்ணி 2 into 3ன்னு கொடுத்திருக்காங்க. So, இதுக்கான answerம் 6 தான். So, 3 plus 3ங்கிறது repeated addition sentence. And 2 into 3ங்கிறது multiplication sentence. Same way, complete the remaining sums in this exercise. In the same exercise, see the C and D sum. இந்த 2 sumsலையும் எவ்வளோ groups இருக்குங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணல. அதையும் கவுண்ட் பண்ணி மென்ஷன் பண்ணுங்க children. After completing both the exercises, ask your mom to check the answers. Then, take a photocopy of page number 163 and 164. Next, send it to this mail ID. That's all your today's video session, children. I'll catch you in the next video with multiplication tables. Okay, cuties. Bye. Thank you. Take care, children.